சோத்திரம். இன்றைய காலை மன்னா. தேவனே, நீர் எவ்வளவு பெரியவர்! உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். சங்கீதம் 8:3-4. வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள வித்தியாசமானது எந்த ஓர் உதாரணத்தை கொண்டும் விவரிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. நமது நட்சத்திர மண்டலமானது பால்வெளி மண்டலம், மில்கிவே என அழைக்கப்படுகிறது. விஞ்ஞானிகளின் கூற்றின்படி சூரிய மண்டலத்தை தன்னுடைய ஒரு பகுதியாக கொண்ட நம்முடைய நட்சத்திர மண்டலத்தில் கேலக்சி 30 மில்லியனுக்கும் அதிகமான சூரியன்கள் இருக்கின்றன. 1.5 மில்லியன் பூமிகளை ஒரு சூரியனுக்குள் அடக்கிவிடலாம். மொத்தத்தில் 1,00,000 நட்சத்திர மண்டலங்கள் இருக்கின்றன. இந்த 1,00,000 மண்டலங்களையும் ஒன்றாக இணைத்தே தேவன் வானத்தை சிருஷ்டித்திருக்கிறார். இது வானங்கள் அல்லது ஆகாய மண்டலம் என்பது எவ்வளவு விஸ்தாரமானது என்பதை பற்றிய ஓரளவு அறிவை நமக்கு அளிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சங்கீதம் 19:1 என சங்கீதக்காரன் வியந்து கூறுகிறான். இப்பரந்த அகிலாண்டத்தையும் சிருஷ்டித்த தேவன் அதோடு கூட இச்சிறிய பூமியையும் படைத்தார். அதிலே நாம் சின்னஞ்சிறு புள்ளிகளைப் போல் காணப்படுகிறோம். அகிலாண்டத்தின் தனி பெருஞ்சிறப்போடு ஒப்பிட்டு நோக்கும்போது மனிதன் எவ்வளவு அற்பமானவன்! எனினும் இத்தகைய மகிமையான சிருஷ்டிகளை படைக்கக்கூடியவரும் படைத்தவருமாகிய தேவன் மனிதனை தமது சாயலாகவே சிருஷ்டித்தார். அகிலாண்டத்தையும் சிருஷ்டித்த தேவன் தாமே இச்சிறிய மனுஷனையும் சிருஷ்டித்தார். இது தேவனுடைய மகத்துவத்தையும் அவர் மனிதன்பால் கொண்டிருக்கும் பெரிதான அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். சங்கீதம் 8:3-4. நம்முடைய தேவன் எவ்வளவு அதிசயமானவர்! அன்பான வாசகரே, நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது? தாம் நம் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். உங்களுக்கு இந்த வெளிப்படுத்தல் இருக்குமாயின் பூமிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட்டு கலங்க மாட்டீர்கள். ஆமேன்.